Hello everyone, welcome to Kodutuki. ஸோ ஃப்ளட்டர் சீரியஸில் இது செகண்ட் வீடியோ. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஃப்ளட்டர் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க்னும் டார்ட் அப்படிங்கிறது தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஃப்ளட்டர் சீரியஸில் ஃபஸ்ட்டு நம்ம டார்ட்டை ஃபுல்லாக லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ளட்டர் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே நம்ம போக போகிறோம். ஏன்னா டார்ட்டுங்கிற லாங்குவேஜ் தெரியாமல் நம்மளால் ஃப்ளட்டரில் சிங்கிள் லைன் ஆஃப் கோடு கூட நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ டார்ட் அப்படிங்கிற லாங்குவேஜை ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃப்ளட்டர் ஃப்ரேம் ஒர்க்கை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டார்ட் ப்ரோக்ராமை நம்ம எப்படிலாம் எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா டார்ட் பேட் டாட் டெவ். ஸோ டார்ட் டீமே நமக்கு என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆன்லைன் கம்பைலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டார்ட் பேட் டாட் டெவ் அப்படிங்கிற லிங்க்குக்கு போயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு எடிட்டர் வந்து ஓப்பன் ஆகும். இந்த எடிட்டரில் இந்த லெஃப்ட் சைடில் நம்மளோட டார்ட் ப்ரோக்ராமை நம்ம எழுதிக்கலாம். ஸோ எவ்ரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது காமனாக நம்ம சொல்லுவோம். ஸோ டார்ட்லேயும் அதே மாதிரி மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன டார்ட் கோட் எழுதுகிறோமோ அதை வந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் இப்போதைக்கு கன்சோலில் ஹலோ அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதுக்கான டார்ட் ப்ரோக்ராமை வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதை நான் எழுதிட்டு நான் ரன் அப்படின்றத கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் வந்து ரைட் சைட்லேயே எனக்கு இந்த மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ நம்ம இந்த டார்ட் பேடை நம்ம எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு குயிக்காக டார்ட்டில் ஒரு விஷயத்தை செக் பண்ணணும், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த டார்ட் பேடை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் ஒரு பெருசாக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம், அந்த இதுக்கு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த டார்ட் பேடை யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதை ரெஃப்ரெஷ் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து டேட்டா எல்லாமே போயிடும். நம்ம ஆல்ரெடி ரைட் பண்ண எல்லா ப்ரோக்ராமுமே போயிடும். ஸோ நம்ம இந்த டாட் பேடை குயிக்காக நம்ம ஏதாச்சும் செக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம இந்த டாட் பேடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் லென்த்தாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லோக்கல் செட்டப்பில் நம்ம செக் பண்ணி ஆகணும். ஸோ இந்த டார்ட் பேடை வந்து நீங்கள் குயிக்காக ஏதாச்சும் செக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் பெருசாக நீங்கள் ஏதாச்சும் பண்ணிகிட்ருக்கீங்க, ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த டாட் பேடை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா, நம்மளோட லோக்கல் செட்டப்பில் நம்ம ஆல்ரெடி ஃப்ளட்டர் இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, அது யூஸ் பண்ணி எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணிக்கணும். டார்ட் அப்படிங்கிறது இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கு நீங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு டார்ட் ஐஃபன் ஐஃபன் வெர்ஷன் அப்படின்னு நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு வெர்ஷன் வந்து பிரிண்ட் ஆகணும். இப்படி பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம மிஷினில் டார்ட் அப்படிங்கிற கம்பைலர் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு அர்த்தம். ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் அகைன் அந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அதெல்லாம் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு டாட் டு ஃபைல் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம விஎஸ் கோடில் ஒரு ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ நான் ஏற்கனவே வந்து ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் இதுக்காக, டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணிட்டேன் விஎஸ் கோடில். ஒன்ஸ் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபோல்டரில் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அப்படிங்கிறனால ஜஸ்ட் நான் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா டார்ட் அப்படின்னு இருக்கணும். ஓகே, அப்போ தான் இது வந்து டார்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம எனி டாட் கோடு வந்து எழுதலாம். ஸோ நம்ம அங்கே டாட் பேடில் எழுதுனா மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். மெயின் ஃபங்க்ஷன் அண்ட் உள்ளே வந்து பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ இந்த டாட் ப்ரோக்ராம் வந்து எழுதியாச்சு. ஸோ இதை எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னா, விஎஸ் கோடே இந்த மெயின் ஃபங்க்ஷன் தானே ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு இங்கே ரன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும். நம்ம அது யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ரன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஹலோ வேர்ல்டு அப்படின்னு டீபக் கன்சோலில் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இன்னொரு வே என்ன அப்படின்னா டார்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணுறது. ஸோ டார்ட் அப்படின்ற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த ஃபைல் நேமை நம்ம அதுக்கு அனுப்பிச்சோம் அப்படின்னா, ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஃபைல் நேமை நமக்கு அனுப்பிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்துருக்க அவுட்புட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, எப்படி டார்ட்டை வந்து ரன் பண்ணலான்னு பார்த்தோம். ஒன்று டார்ட் பேட் டாட் டெவ் டார்ட் பேட் யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணலாம். இன்னொன்று வந்து விஎஸ் கோடில் இந்த ரன்னுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி ரன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டார்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணலாம். ஓகே.